ஓகே, வெல்கம் டு பிரசா கம்ஃபர்ட் ஜோன். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் நாலேஜ் இருக்க பர்சன்ஸை பார்ட் டைம் ஜாபாக எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், அவங்களுக்கு பார்ட் டைம் ஜாபாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நானும் வந்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக நீங்கள் வந்து ஜாபில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, ஜெயிலர் 2 ஷூட்டிங் எடுத்துக்கிட்டோன்னா கோவாவில் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலையா வந்து அதில் ஜாயின் பண்ணியிருந்தார். இப்போ யார் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ ஆக்டர் விஷால் எடுத்துக்கிட்டோன்னா அவரோட மகுடம்ன்ற எடுத்திருக்க மூவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூவில் மாட்டியிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம துப்பறிவாளன் 2 படம் வந்து எப்படி ஒரு சர்ச்சையில் சிக்கி என்ஓசி எல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களோ, அதே வந்து இதுலேயும் நடந்திருக்கு. இதில் வந்து டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவி அரசு, இவர் தான் வந்து டேரக்டரு. ஸோ எப்படி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து தான் தெரியும். ஸோ வந்து லீகலாக வந்து ப்ரொசீட் பண்ணுறாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, அது அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ புதுசாக என்ன அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லிங்குசாமி டேரக்டர் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸ் ருக்மணி வசந்தை வச்சு ஃபீமேல் லீடாக வச்சு ஒரு மூவி வந்து எடுக்கிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. இதுக்கு யார் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அஷத் அவதாரன் அவர் தான் வந்து மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணுறாரு. இந்த ஷூட்டிங் வந்து ஸ்ரீலங்காவில் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஓகே, இப்போ மாரி செல்வராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் விட்டுருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்பநிதி யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம உதயநிதியோட பையன். அவரை வச்சு ஒரு ஃபிலிம் வந்து அவர் ஹீரோவாக வச்சு ஒரு ஃபிலிம் எடுக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து கட்டாயமாக இதில் வந்து அரசியல் வந்து பேசுவாங்க. ஸோ அப்டேட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அடுத்தடுத்த அப்டேட். அதே மாதிரி சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், விஜயபாலன் அவங்களும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ஜெயிலர் 2ல் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ஃபீமேல் லீட் மீன்ஸ் லீடுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க அப்பாவை எதிர்க்கிற ஒரு கேரக்டராக, ஒரு போல்டு கேரக்டராக வந்து ப்ளே பண்ணுறாங்க. அவங்க வந்து இப்போ கோவா ஷெட்யூலில் கரண்ட்டாக டேக்கிங் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஷெட்யூல் எப்போ முடியுது, எப்போ ஓவரால் ஷூட்டிங் எப்போ முடிச்சு, எப்போ இவங்க ஓவர்சீஸ் பண்ணி எப்போ படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ ராஜமௌலி எடுத்துகிட்டு இருக்க படம் தான் வந்து பார்த்திங்கன்னா SSMB 29. ஸோ இந்த மூவி வந்து நவம்பரில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த மந்த்து தான் நவம்பரு. ஸோ ஒரு அப்டேட்டே விட்டுருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த மூவியில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு சிங்கிள் அப்படிதாவது விடலாம். ஃபஸ்ட்டு சிங்கிள் விட்டாங்கன்னா அதிலே நம்ம வந்து தெரிஞ்சிடும் ஓரளவுக்கு எந்த மாதிரியான ஜானரில் ஃபிலிம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீக் அப்படி இல்லைனா அடுத்த வீக் வந்து எதிர்பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிங்கிள் இந்த மூவிலேருந்து. ஓகே, ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏகேயோட ஸ்டில்ஸ்லாம் வந்து விட்டுட்டுருக்காங்க ஆன்லைனில். ஸோ அவரும் வந்து ஃபோட்டோஷூட்லாம் பண்ணிகிட்ருக்காரு ரேசிங் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அந்த இன்டர்வியூவில் வந்து அவங்கக்கிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னென்னா F1 ரீமேக் வந்து நீங்கள் தமிழில் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஒரு ஆர்கானிக்கலாக அதாவது பண்ணாமல் ஸோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால் ஓகே, நான் அதில் வந்து ஓகே தான் எனக்கு. அதுவும் இல்லாமல் எனக்கு பாப்புலரான ஸ்போர்ட்டில் வந்து எனக்கு உடன்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஸோ இதை இனிஷியேட்டிவாக எடுத்து யாருன்னா எதனா ஒரு டேரக்டர் வந்து எடுக்கலாம். மேபி அந்த டேரக்டர் யாருன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஆதிக் ரவிச்சந்திரனே எடுக்கலாம், இல்லைனா வேறு யாருன்னா எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு F1 ரீமேக் வந்து நம்ம தல அஜித் வந்து எடுத்தால் நல்லா இருக்குமா, உங்களுக்கு அது விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம AK64ஓட அப்டேட் வந்து இந்த வீக், அதாவது இந்த மந்தில் வர மாதிரி சொன்னாங்க. இந்த மந்தில் வந்து ஃபஸ்ட்டு வீக்கா இல்லை செகண்ட் வீக்கான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் இந்த மந்த்துக்குள்ளேயே நமக்கு வந்து அப்டேட்